வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சி மறந்து போயிட்டே இருந்த, இல்லை சான்ஸ் கிடைக்காம போயிட்டே இருந்த ஒரு மூவி பற்றி 20th சென்ச்சுரி கேர்ள்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலாக 2022 அக்டோபரில் வந்த ஒரு மூவி தான். அக்டோபர் 6 அந்த டைமில் ஏதோ வந்த மூவின்னு நினைக்கிறேன். ஸோ 2022 வந்தது. அதை நானுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2023 ஸ்டார்டிங் அந்த மாதிரி அந்த டைம்லேயே பார்த்துருப்பேன். பட் பண்ணணும்னு நினைக்கிறது, ஆனால் பண்ண முடியாமலே போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ். அண்ட் இதை பற்றி நிறைய பேர் போட்டிருக்கலாம். பட் ஐ ரியலி வாண்டட் டு டூ திஸ். எனக்கு இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி. அதாவது நான் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு மூவியும் ஒரு 2 டைம் 3 டைம் வாட்ச் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல, இல்லை நான் பார்க்கல. பட் இந்த மூவி மட்டும்தான் நான் ஒரு 2 டைம் 3 டைம் திரும்ப வாட்ச் பண்ணேன். அண்டு என்னன்னு சொல்ல, ஆக்சுவலாக இட்ஸ் ஒரு மாதிரி மெலோட்ராமா தான். அது ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி எண்டிங் கொஞ்சம் சேடாக தான் முடியும், அதுதான் ட்ரூத்து. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மூவி பார்க்க. பட் அந்த ஃபீலிங் இது கொடுக்கறது வந்து என்ன சொல்ல, சம்திங் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஆன ஒரு மூவி இது. ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய ஒரு திருப்திக்காக இதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2022 அக்டோபரில் வந்த ஒரு சவுத் கொரியன் மூவி தான் 20th சென்ச்சுரி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாங் வூரி. ஸ்க்ரீன் ரைட்டருமே இவங்க தான். ஜானர் வந்து ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ரொமான்ஸ், அந்த சின்ன பசங்க, அதாவது யூத்து, ஸ்கூல் டைம், அந்த ஏதோ ஒரு பேஸ் பண்ண மாதிரியான ஒரு சீரீஸ் இது. ஸோ மெலோட்ராமா அண்டு ஃபஸ்ட் லவ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு மூவி இது. ஸோ ஃபஸ்ட் லவ் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக இந்த மூவி ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி கொஞ்சம் ஃபஸ்ட் லவ் ஞாபகப்படுத்தி விட்ரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவி தான். ஸோ இது வந்து ஒரு 1 hour 59 minutes, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்க ஒரு ஷார்ட் மூவி தான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் யாருன்னு பார்த்துடலாமா. ஆக்சுவலாக போரா அவங்க தான் அந்த மெயின் லீட் ஃபீமேல் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பண்ணவங்க வந்து கிம் யூ ஜங். தென் பியான் வூ சியாக், அவங்க வந்து பூங் வூன் ஹோ அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் பார்க் ஜாங் வூ வந்து பேக் ஹியூன் ஜின். தென் ரோ யூன் சோ வந்து கிம் யூன்டா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இந்த மூவியில் இருக்காங்க. நாபோரா கேரக்டரை வந்து ஹான் யூ ஜோ பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட் ரோலாட்டம் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க இருக்காங்களே, அதாவது நம்ம அந்த ஸ்கூல் டைம் அந்த யங்கர் நாபோராவாக பண்ணவங்க வந்து கிம் யூ ஜங். இவங்க வந்து இப்போ மைடமான் மூலிமா கொஞ்சம் நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பட் அந்த டைமில் பார்த்தப்பே அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக, ஆப்டாக, பர்ஃபெக்டாக பொருந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி காமெடியாக கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் லவ்க்கான அந்த ஸ்கூல், நம்மளோட ஸ்கூல் டைமுக்கு போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட் லவ் பற்றி யோசிப்போம். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அந்த ஸ்டார்ட், ஒரு ஸ்லோனஸ், ஒரு சூத்னஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக ஒரு மாதிரி காமெடி தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம போராக இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சர்ஜரிக்காக யூஎஸ் போவாங்க. பட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவனை பற்றி நீ டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து உடனே கிளாஸில் இருக்க அந்த பையனோட டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு, உடனே அந்த பையன் வந்து என்னென்னா, சரி இந்த பொண்ணு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுது போல், இந்த பொண்ணுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு அந்த பையன் ஒரு மாதிரி இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட போய் இது ஒரு மாதிரி இங்கே குழப்பம் போயிட்டே இருக்கும்போது அவங்க சர்ஜரி முடிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்துடுவாங்க. அப்போ பார்த்தா, அதாவது அவங்க சொன்ன ஒரு பையனை இவங்க சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பையனை பிடிச்சி போகும். பட் நம்ம இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, என்ன சொல்ல, இது வந்து ஒரு இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, அந்த ஸ்கொயர் லவ் ஸ்டோரி இதில் இருக்கும். ஆக்சுவலாக அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும். பட் ஒரு ஸ்கொயர் லவ் ஸ்டோரியை கொண்டு வந்து வச்சுருப்பானுங்க இதில். அது ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த சின்ன அந்த ட்விஸ்ட்டு, அந்த ஒரு ஃபஸ்ட் லவ்க்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள், அந்த ஸ்கூல் டைமில் நம்ம எப்படிலாம் தயங்கி பண்ணலாமா வேணாமா, அவனை பார்க்கலாமா கூடாதா, யார் என்ன நினப்பாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் அப்படியே மிக்ஸ்டாகி அது மாதிரி அப்படியே கொஞ்சம் சின்ன ஒரு காமெடி, ஒரு குட்டி க்யூட் மூமெண்ட்ஸ் அப்படியெல்லாம் இருக்க மாதிரி ஸ்டார்டிங் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கும்.
அது ஸ்டார்ட்டிங்னாலும் ஆக்சுவலாக அதுதான் ஸ்டார்ட்டிங் கிடையாது. ஸ்டார்ட்டிங் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம நாபரா வந்து ஒரு அடல்ட் நாபரா வந்து ஒரு ப்ராட்காஸ்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களோட அப்பா வந்து ஒரு சிடி ஷாப் அந்த மாதிரி வச்சு நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சிடி ஒரு புக், அந்த சிடி ரெண்டல் பண்ணுற அந்த மாதிரி ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இவங்களுமே ப்ராட்காஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இவங்க அதே சமயம் ஒரு டேக்வாண்டோ பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான துள்ளலான ஒரு பொண்ணு அந்த மாதிரின்னு இருக்கவங்க தான். ஸோ இவங்க வந்து நம்ம அந்த மெயின் லீட் கேரக்டர்னா பூங் ஓன் ஹியோ அவங்க பேர் நினைக்கிறேன். அந்த மேல் லீட் கேரக்டர் பூங் ஊன்ஹோ. ஸோ ஊன்ஹோ வந்து அவருமே அந்த ப்ராட்காஸ்ட் இதில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட்டுக்குள்ளே அப்படியே 2 பேருக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி 2 பேருக்குள்ளே கொஞ்சம் செட் ஆயிரும். பட் அவங்க ஃப்ரெண்டுனால விலகியே இருப்பாங்க. கடைசியில் ஓகே இவங்க சேருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்போ மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்து கடைசியில் அதை ஒரு மாதிரி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக எல்லா கதையுமே அப்படியே ஃபுல் கதையும் இதாப்பா நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிடலான் இருக்குது. பட் சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக அந்த மூவி வாட்ச் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஹார்ட் வார்மிங்காக தான் இருக்கும். கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, அதாவது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பட்டு கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மூவியை. மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல மூவி. உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஞாபகம்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் தான் கஷ்டமாக தான் இருக்கும். பட்டு நல்ல மூவிங்க. அதுக்காக கொஞ்ச நேரம் கஷ்டமாக கொஞ்ச நேரம் அந்த ஃபீல் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் ரொம்ப லேட்டாக அது போடுறதுனால நிறைய பேர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கும் என்ன மாதிரி இந்த மூவி ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்கள் மனசுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்டா அப்படி ஒரு எண்டிங் வச்சிங்க அப்படின்னு இருந்துச்சு, இல்லை என் லைஃப்லேயும் இந்த மாதிரி தாங்க நிறைய நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லுங்கள். நிறைய சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக அந்த ஒரு 4 பேர் தான், அந்த 4 பேர் தான் முக்கியமாக காட்டுவாங்க. அப்படின்னாலும் போரா தான் மெயின் கேரக்டர். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அவங்களுக்கு கொடுத்தது, அந்த எல்லோரும் அவங்க நடித்தது, அந்த சின்ன பசங்களாக அவங்க நடித்தது, அந்த உங்களோட ஸ்கூல் லைஃப் காட்டுறது, அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் எதுவுமே எனக்கு குறை சொல்லணும்னு எனக்கு அதில் எதுவுமே கண்டுபிடிக்க தோணலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மூவியை பொறுத்த வரைக்கும் அது கொடுத்த ஃபீல் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் எதுவுமே குறைன்னு எனக்கு கண்டுபிடிக்க தோணலை. அண்டு அது கொடுத்த ஃபீல் நிஜமாவே என்னன்னே சொல்ல தெரில அப்படிங்கிற மாதிரி தான். பட் எனக்கு அதாவது நமக்கு ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தருவோம் தெரிஞ்சும் நம்ம போய் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்குற ஒரு மூவி தான் அது. என்ன மாதிரி சிலர் இது ரிப்பீட்டில் கூட பார்த்துருக்கலாம். சிலர் ஐயோ மறுபடியும் பார்த்தா நான் அழுதுருவேன்னு பயந்து பார்க்காமலும் இருந்திருக்கலாம். நான் அழுதாலும் திரும்பி பார்த்தேன். அதாவது நான் அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு சில வருஷங்களாகவே நான் எதுவுமே ஒரு ரிப்பீட்டடாக நான் பார்க்குறதே இல்லை. பிகாஸ் ஒரு மாதிரி டைம் இல்லாமல் இருக்கா, இல்லை நமக்கு அந்த ஒரு இதே தாட் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மூவியை மட்டும் நான் ஒரு 2-3 டைம் திரும்பி பார்த்துட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று இந்த மூவியில் இருக்குது. அண்ட் அது ரொம்ப நேச்சுரலாக கேஷுவலாக அப்படியே நம்மளை ஏதோ பண்ணிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கொரியன் மூவி. ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.